நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்தவங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற அடியார்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அவங்க குடும்பத்தினரும் அவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா, அன்னதானம் பண்ண அடியார்களுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் வாழணும்னு வேண்டிக்கங்க. பல்லாண்டு 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 வாழணும் அவங்க குடும்பத்தினர். ஓம் நம சிவாய. நல்லா இருக்கீங்களா? ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால பல்லாண்டு வாழணும், நல்லா இருக்கணும், நோய் இல்லாம சந்தோஷமா வாழணும் வேண்டிக்குங்க. மன நிறைவா வாழணும்னு வேண்டிக்குங்க. சந்தோஷம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ணிருக்காங்க. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா சேர்த்து வளரணும், ஆய்ப்பாடியில் கண்ணை வளரும் போது அவங்க குடும்பம் நல்லா வளர்ந்து வரணும். சரி பாட்டி. நமச்சிவாய். ஒரு செட்டு கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய நமக. பாப்பா தம்பி நல்லா இருக்கிறியாப்பா? சார் என்ன சார் நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறேன் சார் உங்க புண்ணியத்துல. என்ன நீங்க சொன்ன மாதிரி மழை வந்துச்சு? மழை வரும்னு சொன்னீங்க, மழை வந்துச்சு. எப்படி சித்தரா நீங்க? மழை வரப்போகுது சொன்னவனே காத்து மழை இடி மின்னல் என்ன எப்படி இதெல்லாம்? நான் எங்க வெயில் அடிக்க போகுது இந்த வெயில் காலத்துல எப்படி மழை வரும்னு சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு சரியான மழை. காலையிலாம் இவங்களெல்லாம் ஏந்தே வர முடியல. சாப்பாடு செய்ய வரவங்க எல்லாரும் அவங்கவுங்க மழை என்ன மாட்டுறது அவ்வளவு மழை இன்னைக்கு. எப்படி இதெல்லாம் உங்களால சொல்றாரு? உங்ககிட்ட காதுல வந்து யாருன்னா சொல்றாங்களா? யார் சொல்றது? ஒரு செட்டு கொடுத்துரு. அண்ணாமலையா உனக்கு கண்ணு இருக்குதா இல்லையா? எனக்கு ஏன் இப்படி இந்த சடை போட்டு என்ன ஏன் இந்த மாதிரி உயிரை வாங்குறது? இருக்க முடியும் இந்த அனல்ல. கை காலம் அப்படியே நம்ம வர வச்சேட்டும் பூரா வாரி கொட்டுடுச்சு. எனக்கு பொண்ணு தாங்கன்னு சொல்லிட்டு திட்டினேன். கல்லா மனசு கரையில எல்லாரும் இரும்பு மனசு இறங்கலையே எல்லாரும் கல்லும் கரையிலும் முன் கரை விதம் கரையாதது என்ன வேணும், இரும்பு உருகிடும் நிறைய முருகாதது என்ன வேணும். முன்செய்த தீவனையும் முற்காலத்து பயணம் பெரியவர்கள் செய்த தீவனையும் பெற்ற வேலை சொல்லுமம்மா ஏது மரியாதம்மா ஈட்டுவரிய கண்டாரும் 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 கனகவல்லி தாயாரு இந்த நண்பான பிள்ளைகளை நலுந்திட செய்யாது, உன்னை நம்பினோரை ஓய்ந்துவிட செய்யாது, அந்நிதம் செய்யாது, ஆயி மரமாயி வேம்பு ரதம் ஏறி விட்டு வருமம்மா பச்சிலை ரதம் ஏறி பார்வதியால் வருமம்மா அப்படின்னு அழுதுகிட்டு பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு ஜனம் உனக்கு கண்ணில் ஏறி உனக்கு கண்ணு கட்டுதான் சரி. எதுக்கு திட்டினீங்க? தாகரம் போட்ட இதுல தான் உள்ளாரு எல்லாம் பாருங்க கண்ணு. ஏன் வெயில் நேரத்துல வெளியில மரங்கள்லாம் எவ்வளவு இருக்கு? அந்த மாத்திரம் இந்த இதே ஆனால் வந்து ஒரு மாதிரியா இருந்தது. அதுக்கு என்ன பண்றது? உங்களுக்கு மட்டும் அடிக்கல வெயில், ஊருக்கே தான் அடி, உலகத்துக்கே தான் வெயில் அடிக்குது. பாட்டி மழை வெயில் நேரத்துல என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எங்கன்னா நம்ம மலை சுத்துற வழியில மரத்துக்கா இருங்க. பார்த்தோம் பாரு ராத்திரிக்கு எங்க அம்மா விடாட்டுங்குது கிணறு. அந்த கிணத்துல முக்கா இருந்து எட்டி தண்ணி பண்ற மாரி நான் போய் எட்டி பார்க்கல. பொங்கி வழியுது, பொங்கி வழிஞ்சு மேல வருது தண்ணி. நான் வந்து இப்போ தண்ணியில யாரும் உட்காந்துக்கிறாங்க, உள்ள யாரும் இல்லை, தண்ணி போகுது உள்ளெல்லாம் போய் தண்ணி கிணத்துல பொங்கி வழிஞ்சு வருது, பொங்கி வழிஞ்சு வருதுன்னு போய் சொல்றேன். நான் யாரும் தலைப்பா கட்டிக்கிட்டு நான் வந்து என்ன பேசுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி 2 தடவை பொங்கி வந்துச்சு அந்த கிணத்துல. எங்க அம்மாவோட இதுவரை சேனல் வந்தது இல்லை. இந்த மாதிரி அழுது திட்டிட்டு போட்டு பார்த்தேன். அவங்க எங்க அம்மாவோட சேனல் வந்து கிளம்புற மாதிரி நான் ஏன் சரி வரேன். இன்னைக்கு அன்னதானம் இல்லை, இன்னைக்கு டைம் காலைல எல்லாருமே மழையில கொஞ்சம் இதோ வந்தாங்க. அதனால பாப்பா வர சார். வாங்க சார், வாங்க சார். தம்பி நல்லா இருக்கிறேடா? போயிட்டு வரம்மா, போயிட்டு வரோம். சாப்பிடுண்ணா மட்டுமா? கீரை இல்லைங்க ஐயா, மோர் குழம்பு இன்னைக்கு. மோர் குழம்பு இன்னைக்கு. காலையில கீரை கிடைக்கல, எல்லா இடத்துலையும் தேட்டு வந்துட்டாங்க. மழை இல்லை இன்னைக்கு, நல்ல மழை இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. மோர் குழம்பு எஸ்டா இருக்கா? எஸ்டா இருக்கு, வாங்கிக்கோங்க. இல்ல கீரை இன்னைக்கு செய்யல ஐயா, மழை இல்ல, ஊறப்பட்ட மழை இன்னைக்கு. ஆமா ஞாயிற்றுக்கிழமை தான் ஊறப்பட்ட மழை இன்னைக்கு. என்ன பண்ண முடியும்? ஆமா அவங்களும் போய் அழிஞ்சுலாம் வந்துட்டாங்க. வாங்க ஐயா.
சரி பாட்டிமா, பாட்டிமா போயிட்டு வரேன் பாட்டிமா. அருணாச்சல சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. இந்தாங்க ஐயா, ரெண்டா வாங்க ஐயா. ஒன்று ஐயா, மோர் குழம்பு புளி சாதம். மோர் குழம்பு சிவாய நமக. இந்த சாப்பாடு நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம். அது யாருக்குமே உட்கார்ந்த இடத்துல இருந்து சில வார்த்தைகளை வந்து சொல்லிடலாம். இந்த சாப்பாடு இப்போ இன்னைக்கு காலையில வந்து இடி மின்னலோட மழை. வேலைக்கு வரவங்க கரெக்டா நேரத்துக்கு வர முடியுமா? சரியான மழை பெய்யுது, வர முடியுமா? எல்லா சூழ்நிலையும் இப்போ கீரை போய் தேடி தேடி வராரு, கீரை எங்கேயுமே கிடைக்கல. புளி சாதம் இப்படி எல்லாம் நாங்க வந்து கிரிவல பாதைக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி எவ்வளவு சிரமம். உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க வந்து சாதாரணமா வந்து நீ என்ன அம்மா இல்ல ஐயா, இத்தனை நாள் நம்ம சாப்பாடு எடுத்துன்னு தேடி எடுத்துன்னு தரோம். நம்ம அங்கேயே கொடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் உண்மைதான் சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. ஒரு 50 பேர் சாப்பாடு வீட்டுல செய்யறதுக்கே நம்ம பல தடவை எவ்வளவு இது பண்றோம். நம்ம கிட்டத்தட்ட 500 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரோம்னா நம்ம எவ்வளவு யோசிக்கணும். நம்ம எல்லா இதையும் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு சின்னதுல இருந்து ஒரு கடுகு முதற்கொண்டு. ஆமா சாமி, சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பார்த்து செய்ய வச்சுதான் இன்னைக்கு இவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு. அந்த இது அதெல்லாம் இது பண்ணல. இல்ல அன்னைக்கு கூட நீங்க அவர் இல்ல ஆளு நந்து வந்து நின்றாரு. அந்த சாப்பாடு நீங்க கேட்டீங்க, சரி நம்ம வாங்கி கொடுக்குறோம். அது வந்து எப்படி ஒரு மாதிரி வந்து தனவட்டா சொன்னா ஒரு மாதிரி நமக்கு எவ்வளவு ஐயா நீ கடுமையான வெயில் ஐயா. இன்னைக்கு நாங்க அவ்வளவு வெயில்ல வரோம். நாங்க அந்த வெயிலுக்காக தான் காலையில மழை கொடுத்துருக்குது. அதெல்லாம் சரிங்க. இறைவன் கிட்ட வேண்டது என்னன்னாக்கா, இந்த நம்மளாவது ஒரு இடத்துல போய் தண்ணி குடும்பம் சொல்லிக்கிறோம். இந்த மான் செடி மிருகங்கள் மான் அதெல்லாம் எங்க போகும்? அதெல்லாம் உட்கார்ந்து ஒரு நேரம் உட்கார்ந்து அவர்கிட்ட வேண்டுமா? சரிங்க சரிங்க. பிரார்த்தனை பண்ணாக்கா அவர் பிள்ளைங்க எல்லாமே அவர் பிள்ளைங்க தான். கண்டிப்பா கண்டிப்பா. அவருக்கு மனசு வச்சாருனாக்கா நம்மளால சிலவங்களுக்கு நல்லது கிடைக்கும். அது மாதிரி அவருக்கு அந்த மிருகங்களுக்கு நம்ம பண்ணினாக்கா கண்டிப்பா அவங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்னா அந்த தண்ணி நம்மளுக்கும் கொஞ்சம் தண்ணி. கண்டிப்பா கண்டிப்பாங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கனால தான் வள்ளலார் நம்மளும் அதுல இருந்து கொஞ்சம். சரிங்க சரிங்க. இல்ல நான் தப்பா எடுத்துக்கல. எங்க சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு அல்லையா அன்னைக்கு எப்படி பேசுறாருன்னா ஒரு மாதிரி இதுவா பேசுறாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வரோம், இவ்வளவு பேரை மீறி எடுத்துன்னு வரோம் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஆட்டோவில் கொண்டு வந்து. ஆமாங்க ஐயா. இப்போ என்ன பண்ணீங்க, சாப்பாடு இல்லைன்ட்டு மழை, நல்ல மழை தெரியுங்களா? மழை நல்ல மழை. இங்கே உட்காந்து ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. அப்போ ரொம்ப கூட்டம் 20-25. சாப்பாடு கொண்டு வந்துட்டு சாப்பாடு இல்லைன்னு கேட்டீங்க. ஐயா நீங்களாம் சாப்பிட்டீங்களா? இல்லையா யாருமே சாப்பிடலங்க. அப்படியே மனசு உடஞ்சிட்டு பட்டு பான்பூரி எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? ஆமா ஆமா. அன்னைக்கு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும். ஆமா ஆமா ஆமா. அந்த ஆர்வத்தோட அப்போ உட்காந்து யோசனை இப்படிதான் எல்லாரும் ஆர்வத்தோடு இருப்பாங்களா இதுன்ட்டு அந்த மனசு அப்போதான் நம்ம இது பண்ணுது. ஆனால் சம்முன்னு விட்டீங்க. நீங்கள் தைல கால் திக்கிட்டு தைலம் பார்த்து ஒன்று வாங்கி கொடுத்துங்க. அந்த பொருள் கொண்டு 8 பொருள் சரி சரிங்க வச்சு காட்டுங்க. அப்போதான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு. சரி சரி இல்லை சரிங்க சரிங்க. நீ அதை யோசிக்காத, யாரையோ இது பண்ணாத. சரிங்க ஐயா. நீ மனசை மட்டும் கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டா இருக்குது. உங்ககிட்ட இருக்குது. இருந்தாலும் 100 பேருக்கு கொடுக்க இந்த இடத்துல வந்து ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் வந்து சாமி இது பண்ணுவாங்க. ஒரு ஊசியில் குத்துற மாதிரி, குண்டு ஊசியில் குத்துற மாதிரி குத்தி விட்டுருவாங்க. ஐயோ ரொம்ப அனுபவிக்கிறேன் ஐயா. அதனாலதான் அந்த பக்கம்லாம் வாங்கினே வரேன். சில பேர் நீங்கள் முதல்ல வரும்போது அந்த ஆட்டோவில் வரும்போதெல்லாம் இங்கே உட்காந்து ஐயா எதுன்னு அப்போல்லாம் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அவ்வளோ இதாகிடுச்சு. இந்த சாப்பாடு 25 பேருக்கு வந்துட்டு பானிபூரி போய் அந்த மலையில் போய் பானிபூரி வாங்கிட்டு இங்கே கொடுத்து அந்த பிள்ளையார் கோயில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கொடுத்து இங்கே சாப்பிட்டீங்களான்னு அந்த திருச்சியில் வந்துட்டு நின்று அப்போ ஒரு மாதிரி வந்துட்டு திருப்தியாக இருக்குது. அந்த ஒரு இது விட்டு பாருங்க, அந்த மனசு தான். சரிங்க இன்னும் நல்லா இருக்கும். சரிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. சரி சாதுக்கள் இது இருந்தாலும் சரி இது வரைக்கும் நம்ம தூரத்துக்கு உங்ககிட்ட இருக்க எல்லாம் சரிங்க ஐயா. உங்களுடைய சூழ்நிலையே புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு. 500 பேருக்கு சாப்பாடு ஆக்கணும்னால வீட்டில் இருந்தாலும் ஆக்கணும். வீட்டில் வந்து ஒன்றும் இல்லை ஐயா. இப்போ இதை நான் பேக் பண்ணாமல் வேலை இல்லைன்னு வச்சுங்களேன். இது 11 மணிக்கு இங்கே முடிஞ்சு இங்கே வந்துடும் 11 மணிக்கு. ஏன்னா நான் 5 மணிக்கு செய்கிறோம். எடுத்து கொடுக்குற மாதிரினாக்கா முடிச்சுட்டு போய் அப்படியே எடுத்துட்டு சுட சுட எடுத்து கொடுத்துட்டு போயினார். இது வந்து நான் பேக் பண்ணணும், ஆற வைக்கணும். ஏன்னா இது ஆற வைக்காம அப்படியே வந்து நம்ம கட்டணும்னா சாப்பாடு வந்து தண்ணி விட்டுரும். சாப்பாட்டை ஆற வைக்கணும்.
ஆற வச்சு அப்புறம் தான் கட்டணும். ஏன்னா அதுதான் நைட் வரைக்கும் தாங்கும். நைட்டு வரைக்கும் தாங்க. ஆமாங்க. நல்லா இருந்தீங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. சரிங்க ஐயா. அவருக்கு அவருடைய கடமை. சரிங்க ஐயா. சரிங்க. இதே மாதிரி இந்த அன்னதானம் பண்றது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. அமைச்சிருக்காரு. அவர் கொடுத்துருக்காருனாக்கா அந்த இது வந்து நிச்சயமா உங்களுடைய இது குழந்தை குட்டியெல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல இது தரனால தான் அவர் கொடுத்துருக்காரு. சரிங்க ஐயா. எல்லாமே நல்லா இருக்கும் ஐயா. நன்றி நன்றி நமச்சிவாயா. ரொம்ப நன்றிங்க. நான் இது வரைக்கும் நான் யாருக்கும் சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வாங்க ஐயா. வாங்க ஐயா. சிவாய நமக ஐயா. வாங்க ஐயா. நமச்சிவாய். நமச்சிவாய சாமி. நமச்சிவாய. நேத்து கொடுக்காம போயிட்டுறாங்களா? ஆமா தெரியல, ஆட்டோவில் வந்தாங்க. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு கொடுங்க, பரவாயில்ல. நான் வந்து ஒரு நிமிஷம் பத்திரம் பத்திரம். நமச்சிவாய. நமச்சிவாய. என்ன சாமி இது? எங்க ஏதாவது ஒண்ணு நமச்சிவாய. அதிரசம். இது என்ன ஒரு அதிர்ஷ்டம்? எடுத்தாப்புல. ஓகே. அடியண்ணாமலை அதிரசம். 10 ரூபா. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் சாமி. நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணுவாங்க. வாழ்க வளர்க. தொடர்ந்து நடக்கட்டும். அன்னதானம் கொடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். அவங்க தான் மெயின். எல்லா உயிர்களையும் இன்புறுத்துவாங்க. நமச்சிவாய. வாங்க வரட்ட. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. 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 ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், சௌபாக்கியமா வாழணும். நமச்சிவாய. சாமி நமச்சிவாய. சாமி அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. கிருத்திகை கார்த்திகேயனுக்கு அரோகரா. ஈஸ்வராய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. போதுமா? 2 வேளை சாப்பாடு? ஒரு வேளை சாப்பிடு. ஒன்று மட்டும் கொடுமா? ஒன்று மட்டும் போதுமா? ஒன்று மட்டும் போதுமா? பண்ணி கொடு. ஓம் நமச்சிவாய நமக. என்ன பண்ணீங்க மழையில வெடிகாலம்? பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே பூமி அப்படியே குளிர்ந்துக்குது. அது நிக்கிறதுக்குலாம் வந்து ஓரளவுக்கு வெக்கையா இருந்தா பரவாயில்ல, கால் நிக்க முடியாது அடிக்கிற வெயிலுக்கு. இப்ப பாரு அப்படியே கொஞ்சம் நல்லா இதுவாகுது. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. 4 வாட்டி யாருக்குன்னா வண்டியில் லிஃப்ட் கட்டுன்னு இந்த பக்கம் வேகமா போங்க. மறுபடியும் 4 வாட்டி யாருக்குன்னா லிஃப்ட் கட்டு இந்த பக்கம் வாங்க. வெயில் அதுக்குள்ள குறைஞ்சிடும், வெக்க குறைஞ்சிடும். நமச்சிவாய. கொடு. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. வாங்கிட்டு இந்தா பாப்பா, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஓடுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. சீக்கிரம் வாங்க. நமச்சிவாய. கூட வந்து பேக் பண்றீங்க, சமையல் செய்றீங்களா? ஆள் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும். காலையில சரியான மழை, அவ்வளவு பேரும் வரணும். காத்து மழையில அவ்வளவு பேரும் வந்து சமைக்கிறதுக்கு வரணும். கீரைக்கு போய் தேடின்னு வராரு, ஒரு இடமும் தேடின்னு வராரு. கீரை கிடைக்கல. அப்புறம் தயிர் வாங்கி வச்சிட்டோம். இருந்த தயிரை மோர் சாரும் போது அப்படியே புளிசாதம் புளி வாங்கி அப்படிலாம் ஐடியா பண்ணி பண்றோம். எங்க சூழ்நிலையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து நிறைய பேர் கேக்குறீங்க. நாங்க எங்க அவ்வளவு ஆல்டர்னேட் பண்றோம் நாங்க ஒரு இங்க எடுத்துட்டு வரதுக்கு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஊறுகாய் இருக்கு பாருங்க, இருக்கு பாருங்க, எடுங்க. இருக்கு பாருங்க, இருக்கு பாருங்க. புளி சாதம். ஆமா. ஓம் நம சிவாய. வாங்க வாங்க. எத்தனை சமையல்? 2 புளி சாதம் மோர் குழம்பு. மெனு மாறிடுச்சு நீ. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. நமச்சிவாய. வாங்க ஐயா. சிவாய. வாங்க சாமி. நமச்சிவாய. நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆகுது. ஆட்டோவில் வந்தாங்க. அப்படிங்களா? சரி சரிங்க. நேற்று அமாவாசைக்கு ஆட்டோவில் தான் அனுப்போம். சிவா நமக்கு. நமச்சிவாய். வாங்க சார். அவர் சாப்பிட்டாருங்களா? அவர் வேணா வாங்கிக்கோங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு வராங்க. என்னம்மா? நிறைய பேர் ஆசிரமம் ஆரம்பிக்க போதிலும் தேடி தேடி வந்து நிறைய பேர், ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லிக்கிறேன். சில பேர் வந்து உடம்பு முடியாத ஏந்திரிக்க முடியாத பிறப்பாக இருக்காங்க. அவங்க தேடி தேடி கொடுத்தாலும் நீங்கள் நேரடியாக சொல்கிறாங்க. ஆமாங்க. இப்போ உடம்புல சத்து இருந்தால் தானே இப்போ தேடி போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும். சத்தே இல்லாத என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் நான் சொல்லி எடுத்துகிட்டு போகிறேன். தேடி தேடி வந்து அந்த அதுமாரி ஆட்களை பார்த்து தான் கொடுக்குறீங்க.
அவங்க வந்து சொல்ல அதனால தான் சாப்பிட்டவங்க வாங்காதீங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதான். தப்பு பேச மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா, நமச்சிவாய் வரேன் ஐயா. கூடப்பா நான் உன்னை எதுவுமே கேட்கல, நான் சாப்பாடு தான் எடுத்துன்னு வந்தேன். நீயே எல்லாத்தையும் சொல்ற, நீயே எல்லாத்தையும் பேசுற. என்ன முனிவர்லாம் அங்க போயிட்டாரா? ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. ஐயாவே கத்துட்டு வராங்க, என்னமோ சாப்பிட்டியா? என்னத்த சொல்றது. வாங்க வாங்க. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய நமக. காலையில இருந்து சாப்பிடலையா? போன நைட்டு மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு, எல்லாம் காய போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன், போகல. சரி சரி சரி. எத்தனை சாமி? 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை சாமி? 2. சாமி அங்க குருஜின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு குரலை கொடுங்க. குருஜி குருஜி. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. 1 என்ன திருச்செந்தூர் சாமி? 1 போதுமா? ஏன் என்ன சுகம்? என்னாச்சு? ஒரே இழப்பு. மூச்சு இழைக்குதா? ஆஸ்பத்திரி போயிட்டு வாங்க. என்ன சொன்னாங்க? சரி 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 செக்அப் பண்ணுங்க. ஒன்றும் ஆகாது, போங்க, கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, போங்க. ஒரு குழுவுக்கு சமமான ஒரு பின்னாடி யாரு? என்னை ஏமாத்திட்டு மட்டும் வேண்டி போவாது. ஆனா நீ கொடுக்காம எஸ்கேப் ஆயிடலாம் தானே பார்த்தது. அண்ணாமலையா இருக்காரோ? நீ இந்த பக்கமே இரு, இங்கே இருந்து மாதிரி. நீ அந்த பக்கம் வந்தா வெயில் நிறைய அடிக்குது. நீ இந்த பக்கமே இரு. நம்மளால தான் ராத்திரி மழை பெஞ்சு. நீயும் உன்னால தான் மழை பெஞ்சு. அங்க ஒரு அம்மா என்னாலதான் மழை பெஞ்சுன்றாரு, அங்க ஒருத்தர் என்னால தான் மழை பெஞ்சுன்ற. இப்ப உன்னாலயா? நீ என்ன யாகம் பண்ண? நீ என்ன பண்ண? இன்னைக்கு கூட மழை வர மாதிரி. நீங்க என்ன பண்ணீங்க? மழை யாகம் பண்ண. மழை யாகம் பண்ணீங்க. ஆளாளுக்கு அவங்க எல்லாரும் என்னாலதான் வெயில் அடிச்சா யாரால அடிக்குதுன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. அது சொல்ல வெயில் அடிச்சா மட்டும் என்னாலதான் வெயில் அடிக்குது. சூரியன் கட்சியை பத்தி நினைச்சுக்கு போத வெந்தி வரேன். எங்க நேத்தால காணும். நேத்து எப்படி வருவேன் நானு? அமாவாசைன்னா நிலா எப்படி மறையுமோ அந்த மாதிரி நானும் மறைஞ்சிருவேன். உள்ள ஒண்ணும் கிடையாது. எட்டி 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 பார்த்து ஸ்வீட்டு கொடுறா, லட்டு ஒண்ணு கொடுத்துறா. எத்தனை வரியா? மிச்சர் கிச்சர் எடுத்துன்னு வராங்க. நான் ஸ்வீட்டே கொடுக்குறேன். என்ன கொடுத்துருப்போம். விட்டுருவானே. நாளைக்கு ஒரு காலைக்கு போனா போதுன்னு கொடுக்குறோம். ஸ்வீட்டே கொடுக்குறியாமா? மிச்சர் வேணுமா? இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றியா? நல்லா பச்சையா இருக்கும். அந்த ஃப்ரெண்டுங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பச்சையா இருக்கும். ஒன்று சாப்பிட்னாரு. நீ வெட்டாத எடுத்துன்னு வந்து கொடு. நான் வெட்டாத எடுத்துன்னு கொடுக்குறாங்களா? வெட்டாம எப்படி கொடுக்க முடியும்? வெண்டைக்காய் அப்படியே காதுல அப்படி வச்சுப்போம், மூக்கில் வச்சுப்போம், அந்த மாதிரிலாம் வச்சு சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு ஆனந்தமா போயிட்டாங்க. வாங்க, நல்லா இருக்கணும் எல்லாரும். போயிட்டு வரேன் குருஜி. ஒரு ஊரா புது வச்சாச்சு. போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். செருப்பு ஆர்டர் பண்ணிக்கிறோம். இன்னும் வரல. நீ வருன்னு பார்த்தேன், கொரியர் வரல. நாளைக்கு வச்ச முடியல. நான் வந்து போறோம். இன்னைக்கு மழை பெஞ்சு இன்னைக்கு நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. இருக்கீங்க? நான் வெளியில இருக்கேன். சரிங்களா? நேற்று மழை பூரா வந்தாச்சு. அதுக்குள்ளே உட்காந்துக்கணும். கவுச்சா கூட்டம் வரதுக்கு நம்மள அனுப்பிச்சு கூட்டம் தெளிக்க முடியாது. இது கூட்டமா? இந்த கூட்டத்துல நிக்க முடியாதா? கதை இருக்குதா? சித்தரை நமச்சிவா. போயிட்டு வாங்க சித்தரை. மகான் மகான் என்ன வரைக்கும் இங்க தான் இருந்தாரு. சாப்பிட நில்லு மகானா இல்ல போயிட்டாரா? திரும்ப வந்தா அங்க கலெக்ஷன் மிஸ் ஆயிடுமே. இல்ல இல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சாப்பாடு உட்காந்து வந்தாரு. படுத்து பேசாம வர மாட்டேன். சரி சரி சரி.
தளபதி தளபதி என்ன குடம் என்னத்துக்கு குடம் யாரு கேட்டதா பாட்டி சரி 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 தண்ணி ஊத்துறேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நமச்சிவாய சாமி என்னடா அது சாமி குள்ளா போட்டு வராருன்னு பார்த்தேன் நானு இல்ல அது தொப்பி மாதிரி இருந்துச்சு தொப்பி மாதிரி இருந்துச்சு என்னடா சாமி நீ புதுசா தொப்பி போட்டு வர இல்ல இன்னைக்கு வந்து மோர் குழம்பு இன்னைக்கு மோர் குழம்பு வெண்டைக்காய் மோர் குழம்பு ஓம் நம சிவாய. என்ன சாமி எமயமலை பெய்யுதுங்கய்யா. எமயமலை மழை பெய்யுதுக்கா வேண்டி மழை பெய்யுது. ஓ அப்ப உங்களால மழை வந்துச்சா? நைட்டு தான் வந்தேன். பாத்துங்க ஐயா பாத்துங்க, இவராலையும் மழை வந்துக்குது. வரும்போது மழை இவராலையும் தான் மழை, அவங்களால இப்ப இவராலையும் மழை வந்துக்குது. இத்தனை பேர் வேண்டிக்கிறீங்க மழை வரதுக்கு. கண்டிப்பா நான் இமயமலை அங்க பேசி அவர்கிட்ட பேசிட்டு வந்தீங்களா? அங்க யாருக்கிட்ட பேசிட்டு வந்தீங்க மழை வரதுக்காக? ஐயா கிட்டே தவத்துல ஃபுல்லா தவங்க. சாப்பாடு எதுவுமே கிடையாது. எதுவுமே எவ்வளவு நேரத்துக்கு ஐயா? நான் 24 மணி நேரம் தவத்துல இருந்தேன். 24 மணி நேரம் எங்க இமயமலையில தான் இருந்தீங்களா? ஆமாங்க ஐயா. சரிங்க. உச்சியில இருந்தேன், டாப்ல. டாப் போயிட்டு வந்துட்டீங்க. டாப்புக்கே போயிட்டு வந்துட்டீங்க. காலைல 10 மணிக்கு போலதான் வந்தேன். எத்தனை மணிக்கு ஏறினீங்க? ஐயா அங்கேயே கூட நிறுத்திருக்கலாமேண்ணா, அதுக்கு பஸ் ஏத்துன்னு வரியாண்ணா? நியாயமாண்ணா அது? பஸ் இப்படி தூக்கி வரிய நீ அப்படியே நிறுத்தினா கூட யாருன்னா கொடுத்துருப்பாங்க, பஸ் திருப்பின்னு வரியா நீ? அப்புறம் இமயமலை போயிட்டு எப்போ வரீங்க? 10 மணி காலைல காலைல 9 மணிக்கு போயிட்டு காலைல 10 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க. 1 மணி நேரத்துல இமயமலைக்கு போயிட்டு வந்துட்டாரா? 1 மணி நேரத்துல? ஆமா. இல்லையா, தவத்தை முடிச்சுட்டு அவர் தனி விமானம் வச்சிருக்காருல்ல, தனி விமானம் இல்ல, அதெல்லாம் அப்படி போய் அப்படி வந்துருவார். எத்தனை நாளைக்கு மழை வரீங்க? இன்னும் 1 வாரத்துக்கு. சாப்பாடு ஒரு சாப்பாடு பாரு, பஸ் இப்படி திருப்பி வந்து இப்படி போனா என்னதான் ஆகுறது? ஒரு சாப்பாடு தண்ணி கொடுத்துருக்கோம். ஐயா வழி சொல்லுங்க, நானும் போயிட்டு வரலான்னுக்கிறேன். ஒன்னும் ஒரு சாப்பாடு கொடுத்துருக்கேன். அடுத்த வாரம் போறேங்க. இல்ல வழி எந்த பக்கம் போனா ஈஸியா இருக்கும்? போயிட்டு வாங்கம்மா. ஐயா நம்ம ஃப்ளைட்ல போலாம்யா. ஃப்ளைட்ல அங்க ஃப்ளைட் விடுறதுக்கு இடங்குதா? இடம் இருக்கு. எந்த இடத்துல? அங்க இமயமலையில கீழே நம்ம நிப்பாட்டிக்கலாம். கீழே நிப்பாட்டிட்டு மேல எப்படி போவீங்க? அது ஹெலிகாப்டர்ல போய்க்கலாம். அங்க இருந்து ஹெலிகாப்டர், இங்க இருந்து ஃப்ளைட் போயிட்டு அங்க நிறுத்திட்டு அடிவாரத்துல ஏரோப்ளேன், எதனா ஏரோப்ளேன் நிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்களா உங்களுக்காக தனியா? எனக்காண்டி சின்ன ஃப்ளைட், சின்ன ஃப்ளைட் 4 பேர் போலாம். நான் வாங்கியிருக்க ஃப்ளைட் 4 பேர். ஓஹோ, நானோ கார் மாதிரி நானோ ஃப்ளைட். ஆமாய்யா, 4 பேர் போலாம். சரி, நான் உட்காந்தா தாங்குமா? அதெல்லாம் தாராளமா தாங்குமா? சரி, போமா சொல்லுங்க. சரிங்க, நானும் வரேன். வாங்க வாங்க நல்லா இருக்குங்களா? சரி சரி வாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வாங்க, சாப்பிட்டீங்களா? சரி, சாப்பாடு வேணுமா? இல்ல சரி, ரொம்ப நன்றிங்க. நீங்க பண்ற எதுக்கு சரிங்க சரிங்க, இவ்வளவு கஷ்டத்துலயும் பண்றீங்க. சரிங்க, அதனால உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். சரிங்க சரிங்க ஐயா, நமஸ்காரம். ஏன் சாமி விரட்டுறீங்க? பாவம் புள்ள. இது கூட ஃபர்ஸ்ட் வரைக்கும் போட்டு வந்துடலாம், கால் எல்லாம் வந்து நிற்பாங்க. வா ஓடியா, வா 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 சிம்பா, வா சிம்பா, ஓடியா சிம்பா, வா. வாங்கிக்கோங்க, வாங்க நமச்சு வை. சிம்பா வா வா, இங்க வாடா, இங்க வாடா, வாடா. இந்தா என்ன ஆச்சு? எப்படி சாமி? என்ன புரியல? வண்டி போகுதுல. ஆமா, கல் அடிச்சு. வண்டி போன கல் அடிச்சா ரத்தம் வருதா? வண்டி வேகமா அந்த கல் எகிரி வந்து அடிக்குமா? அது அடிச்சா ரத்தம் வருதா? ஐயோ, அதில் தொடங்க, அதில் தொடங்க. வாங்க ஐயா, நமச்சு வாங்க ஐயா. என்னடா உன்னுடைய பாசத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சேடா. டே டே டே, சாப்பாடு கொடுத்துறேன், இருறா இருறா. சேர்றா 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 சேர்றா, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க சொல்றேன்டா உனக்கு. நமச்சிவாய நமக்கு. வாங்க வாங்க வாங்க. எனக்கு உனக்கா? ஓம் நமச்சி. நான் இங்க மேக்சிமம் ஆயுட்காலம் 7 வருஷம் 8 வருஷம் தான்.
இது எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் ஆயிட்டு இருக்கும். 5 வயசு இருக்குமா சாமி இதுக்கு? 4 இருக்கும். ஓம் நம சிவாய. அவ்வளவுதான் அதிகபட்ச ஆயுட்காலம். சில நாய் ஏதோ 12 வருஷம் சொல்லுவாங்க. 8 to 9 தான் மேக்ஸிமம். 12 வருஷம் சொல்லுவாங்க அதிகபட்ச ஆயுட்காலம். 12 வருஷம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் மாமா நாய்ங்களா. ஏன்னா நீ நான் சாதாரணமா பாரு, நாய்ங்களுக்கு மூச்சு இறைக்கும். அந்த மூச்சு அந்த இது அவ்வளவுதான், அந்த நுரையீரல் ஃபங்க்ஷன். அவரு குத்துறேன் வாங்கிட்டான். தண்ணி கேன் மட்டும் அவர் 2 வயிட்டு குத்துறாரு. இது 2 வயிட்டடா. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. அம்மா கூட்டின்னு வந்தோம் நம்ம. அதே மகிய வீட்டில் நேற்று போட்டோ வீடியோ பார்த்தேன் நான். இவ்வளோதான் மடியில் இவ்வளோதான் இருந்துச்சு. நீ என்னடா இது அளவுக்கு ஆயிட்டு கயிறு அறுத்துருது. ஒரு கயிறையும் ஆமா தர்பூசணி செடியெல்லாம் கடிச்சிட்டுக்கிறா மாமா. தர்பூசணி செடியிலேருந்து எல்லாத்தையும் கடிச்சிட்டுக்கிறா. மாதுளம்பழ செடி, தர்பூசணி செடி எல்லாத்தையும் உள்ள போய் கட்டிச்சு. சாமி வாங்க சாமி. வாதிச்சா பாருங்க படுத்துக்கிற சாப்பாடு வேணாங்களா? சரி. கயிறு எப்படியா இருக்குங்களா? கயிறு எப்படியா இருக்குதாமா? ஓஹோ அருணாச்சலேஸ்வராய நமக. நல்லா இருக்கணும். அண்ணாதான் நம்ம குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். வாங்க ஐயா. லீவ்லாம் போடல, அவரும் வேலையில தான் இருந்தாரு. வேற வேலை அவருக்கு. மாமா வந்தாரு, அவருக்கு வேற வேலை. ரெண்டுங்களா? ஓம் நமச்சிவாய. ஐயா உங்களுக்கு 1. பாதுஷா உடம்பு சரியாம பத்துனுக்கிறீங்கன்னாங்க. இல்ல கேத பாதுஷான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த லட்டு கொடு. நேத்து அமாவாசைக்கு லட்டு எடுத்துன்னு வந்தாங்க. நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு கணக்கு சொன்னோம், அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆளுங்களுக்கு மேல அதையும் இன்னைக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு. வாங்க வாங்கிக்கலாம். அந்த முன்னாடி ஞாபகம் இல்லையா அவனுக்கும்? என்ன மேடம் ஜாதிஷாவா? சாமி பாதுஷா கரெக்டா? மோர் குழம்புமா கட்டமா? இல்லம்மா நேத்தா வந்துச்சு ரசம். பாதுஷான்றாங்க. நீ நோர் உனக்கு எதுக்கு லட்டு? கடவுளானா ஊருக்காவா வச்சுக்கிது பாரு. கேரையா கீரை இல்ல மோர் குழம்பு. చెప్పండి ఇప్పుడు ఏం చెప్తారంటే మీరు ఏం చెప్పారంట ఎవరు భోజనం ఇసిరి వాళ్ళ పేరు చెప్పండి. వాళ్ళని சட்டங்களுக்கு நன்றி. அது கொண்டு ஒரு டிரான்ஸ்லேட்டரா? இவர் வந்து தெலுங்கு பேச ஒரு டிரான்ஸ்லேட்டர். இப்பதான் தெரிஞ்சு பழகுது. ஓ நீங்க தெலுங்குல பேசினா ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுப்ப தமிழ்ல. கத்துக்கிறீங்க. அவர் நம்ம சீனியர் சாமி. சீனியர் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு? இப்படியா எக்ஸ்பீரியன்ஸ் அவரு ஏமாத்துறாங்க பாருங்க. ஏம் சாமி பாகலே சாமி சாப்பிட்டு பாருங்க. பாகுண்டாவு அருமையான கிளைமேட். மத்தியானம் வரைக்கும் நல்ல மழை. அருமையான கிளைமேட். அழகா உட்காந்துட்டு இருப்பாரு மழையில. மயில் அங்க உள்ள இருக்கு காட்டுல. சாமி சொல்லுங்க சாமி. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். நீங்க நல்லா இருக்கணும். ஓம் நமஸ்கார் சாமி. ஆனந்தமான சாப்பாடு இனிப்போட கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கு சார். யூடியூப் பார்த்துங்களுக்கு செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கு. ஓ நம்ம ஊர் பாதுஷா மைசூர் பாக்கெட் அது எப்படி வேலை பண்ணலாம். மோடி மிஸ்டர் அடிக்கடி மாற்றிட்டே இருக்கீங்க. ஓம் நமச்சிவாய நமக. அருணாச்சலம். இந்த சொட்டையிலயும் அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி அழகா வச்சுக்காரு பக்கத்திலே இருக்கிறார் ஒருத்தர். அப்படியே சீவரத்தே இல்லைன்னு. அவர் வயசு 71. வயசுல கேட்டு பாரு. 17 பாரு. எவ்வளவு ஆகுது? 17.
திருப்பி போட்டு என்ன சார் சொல்ல மாட்டாரு. ஆனா சரி சினிமால இருந்து ஏத்தி போறாங்களா? ஒழுங்கா இருந்தா யூடியூப்ல போட்டு 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 நம்மள பிளாக் பண்ணி இவரையா சாமி மாதிரி கொண்டு வந்துட்டாரு. இல்லையா இவரையா இவரை எங்க ஆ. அவர் முன்னாடி பாம்பு படம் எடுத்து என்ன படம் எடுத்துக்கிறாங்க? தாரணி அப்படிங்களா? இல்ல நம்ம ஊர்ல ஃபுல்லா எடுத்திருக்காங்களா? சரி சரி. இப்ப இவர் தூக்கி சினிமாவில் நடிக்க சொன்னா நடிப்பீங்களா? சினிமாவில் நடிக்க சொன்னா நடிப்பீங்களா? அண்ணாமலை விட்டு வரமாட்டேனே. அண்ணாமலை விட்டு போக கூடாது. கதாநாயகெல்லாம் கேட்க கூடாது. கதாநாயகம் கிடையாது, சாமியார் போஸ்டிங் தான். இல்ல 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 அவர் ஃபர்ஸ்ட் நடிக்கிறனே சொல்லாதுக்குள்ள ஒரு கதாநாயகிக்கு போயிட்டாரு. சினிமான்னு சொல்லிட்டாருல்ல. சினிமானவனே உங்களுக்கு ஜோடி இருக்கணும் கூட. சினிமானவனே ஜோடி இருக்கணும். நமக்கு ஜோடி இருக்கு சார். என்ன ஜோடி இருக்கணும்? ஒரு 4 டூயட் சாங் வைக்கணும். அது இருக்கு. ஹீரோயினி வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு கண்ணே கிடையாது, போதும். நீங்க போய் சினிமாவுல போயிட்டு சம்பாரிச்சு இதுக்கு ஸ்பான்சர் பண்ண சொல்றாரு அவரு. அதெல்லாம் அண்ணாமலை இல்ல அதெல்லாம் நாங்க நடிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேணாங்க. பத்தியா இல்ல இப்ப யாரோ இப்ப உடனே டைரக்டர் இப்ப வந்து உடனே நடிச்சாகணும்னு சொல்ற மாதிரியும், இவரு வந்து இந்த கதாநாயகி இருந்தாதான் நடிக்கணும்னு சொல்ற மாதிரியும், இவ்வளவு நீங்க பண்றதெல்லாம் இருக்குது பாரு. போயிட்டு வரேன் நானு. வாய்தா போயிடுச்சு. எதுக்கு இது லட்டு கொண்டு போய் பாசன் காமிச்சிட்டு இன்னும் ஷோ காமிக்கிறீங்களா? நைனா 3/4 நூற்றாண்டு கடந்துட்ட நீ. ஆமா நாளைக்கு இவரு 1/2 நூற்றாண்டு கடந்துட்டாரு. நாளைக்கே நான் ரெடி. ஆனா இப்படிலாம் ஏமாத்த மாட்டேன். பாசா எப்படி எம்எல்ஏக்கு வரீங்களா? பாதுஷா சுட்டவங்க அங்கேயே இருக்கிறாங்க. 2 வருஷம் குழி வெட்டி வச்சுக்கிறாங்களாம்மா. உயிரோடு இருக்கும் மாதிரியே ஒருத்தர் குழி வெட்டி வச்சுக்கிறாங்க. அங்க போய் போயிட்டாங்க. நமக்கு மிஸ் பண்ணிட்டாங்களா? வெயிட் பண்ணிட்டே இருங்க, வடக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு. சரி 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 சரி. சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க. ஆமா சாப்பிடுங்க. பாதுஷாவை நெய் போட்ட பாதுஷா பத்திரம். நான் 3 நாள் உச்சாரில்ல இது வீணா கூட ஸ்வீட் தான். ஏன்னா நம்ம நாங்களாம் அதிகமா ஸ்வீட் சாப்பிட மாட்டோம். அதிகமா யாருமே சாப்பிட மாட்டோம். பரவாயில்ல சாமி, நாங்க சாப்பிடுவோம் சாமி. சாமி இன்னொன்னு மரம் சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு சக்கரை பொங்கல் கொடுத்தீங்களா? அட்டா எப்ப செஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் வந்து அது பொங்கலுக்கு தான் சாமி வரும். பொங்கலுக்கு தான் வரும். அடுத்த பொங்கலுக்கு அருமையான சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் எத்தனையோ ஆசாமில் சாப்பிட்டுருக்கேன், ஆனால் அந்த டேஸ்ட் இல்லை. 2ஆம் நாள் கொடுத்தீங்க, முதல் நாள் இல்லை, தீர்ந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா சாமி, முதல் நாள் அங்கேயே தீர்ந்து போச்சு. அது இல்ல வாங்கினவங்களே திருப்பி 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 வந்து வாங்கினாங்க. அருமையா இருந்துச்சு. அடுத்த பொங்கல் தான் கிடைக்கும். ஆமா பொங்கலுக்கு தான். நீங்க மாட்டு வீடியோல சொல்ற பாருங்க. அப்புறம் ஸ்பான்சர் யாருன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்துருங்கப்பா, சாப்பாடு வேணாம் அப்படின்னு வாங்க. அன்னைக்கு சாப்பாடு நின்றுடும், சக்கரை பொங்கல் செஞ்சிருவோம். சக்கரை பொங்கலுக்கு எப்பவுமே மவுசு இருக்கு, யாரும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு பாத்துக்கலாம். பொங்கல் அன்னைக்கு பாத்துக்கலாம். 2 பாக்ஸ் வேணும். 2 பாக்ஸா? 1 பாக்ஸ் போட்டேன். அவர் 2 காலி பாக்ஸ் கொடுத்துருங்க. கட்டுமா பாதுஷா? வயிற்றுக்கு சாப்பிடுறதுனா சந்தோஷம், வேற என்ன சந்தோஷம்? ஏமாத்தாதீங்க சார். பாதுஷா கொடுத்துக்கிறேன் பத்திரம். நெய் போட்ட பாதுஷா. நான் பாட்டியா என்ன பண்ணு எங்க பாட்டியா? ஓ ஓஹோ பாரா. சரி 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 வாங்கிக்கோ வாங்கிக்கோ. பெஸ்ட் வச்சுங்கிற காசெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. லட்டு கொடுத்துட்றா. லட்டு இந்த பாட்டி கொடுத்துருன்னா போயிட்டு வா. இந்த பேரன் வந்துக்கிறானே போயா? எதுக்கு வந்தா? புள்ள பேரன் 2-3 நாளா நான் வந்திருந்தாங்க. நீ தான் ஆளை காணோம். கது சாத்தின்னு இருக்குது. நான் எப்படி கது தட்டி கொடுக்க முடியும்? சின்ன பொண்ணுங்க, வயசுக்கு வந்த பொண்ணுங்க, கதுலாம் சாத்தின்னு உள்ள இருக்கிறீங்க. கது தட்டினா ஐயோ கது தட்டினான்னுவீங்க. அதனால நான் எப்படி கது தட்டி கொடுக்குறீங்க? திறந்து இருந்தா பரவாயில்ல. உண்மை தானே சொல்றா. இளம் கன்னிகள் நீங்க 2 பேரும். கது சாத்திருமோ தட்டினா தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்ப பாதி கது தட்டட்டுமா?
அப்புறம் அதான் பேரன் பேர் பேரம் பேத்திங்களா? ஓ சரி 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 சரி. லட்டு வாங்கிக்கடா, எல்லாம் லட்டு வாங்கிக்கடா. லட்டு குத்துருங்க, எல்லாருக்கும் லட்டு குத்துருங்க. பாய். என்ன பாட்டியே, நல்லா இருக்கிறியா? எப்பா உனக்கு இன்னும் எம்மா பெருசா வேணும். நீ என்ன நமிதா மாதிரி ஆகிற? உனக்கு எந்த புடவை? இந்த புடவையா? இந்த புடவையா? அது இந்த புடவையா? புடவை எப்படி இருக்குது? இல்ல உனக்கு புடவை தயாரிக்கணும் போல புதுசா. ஆயா ஓணும்னா செய்யா. நல்லா இருக்கிறியா? அப்படியே தாங்க இது. வாங்கி வாங்கி வாங்கி. சரி சரி, எதுக்கு பார்க்க வந்துக்கிறாங்க? காசு எதனா சேர்த்து வச்சிருப்ப நீ? சரி போயிட்டு வா, போயிட்டு வா. என்ன பாட்டியா? நல்லா இருந்தப்போ நீ நல்ல பேரு. நான் மஞ்சள் போடல, நீ தெரியும். ஃபோன் பண்ணி சொல்லு. ஃபோன் நம்பர்ல இருக்குது. ஃபோன் நம்பர் எங்க? ஃபோன் நம்பர் இருந்தா ஃபோன் நம்பர் இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லிடுவியா மண்டே போடுறப்ப? நான் சொல்லி என்னன்னு சொல்லுவா? உன் பேரை கேட்டு எப்பா நான் ஊருக்கு போறேன். அதான் ஊருக்கு போறேன்னு நம்ம தாய் இடத்துக்கு போறேன். பலான இடத்துக்கு போறேன். நல்ல மரியாதை வந்து வழி அனுப்பி வைன்னுவியா? அன்பு அடைக்காலம் மஞ்சு நல்ல அடைக்காலம் பண்ணிட்டு போய் சொல்லு. ஏமா போகும்போது ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் பாட்டி. ஃபோன் நம்பர் கூட நான் ஆமா அவளுக்கு சரி 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 சொல்லுண்ணா. போகும்போது சொல்லு, மறக்காம சொல்லு. என் பேர் நான் சரி பல்லான பேர் என் பேர் என்ன? பேர் எப்படி தெரியும்? பேர் தெரியாம எப்படி போன் பண்ணுவ? ஃபோன் நம்பர் தான் கேட்கறேன். சரி பேர் தெரியாம என்னன்னு கேட்பேன் நானே. சரி எழுதி கொடுக்குற, போன் பண்ற, என்னன்னு கேட்பேன். என்ன எப்பா காத்து பூச்சி காத்து பூச்சி பூச்சி நீயே சொல்லுவ அத? இல்ல என் பேர் தெரியுமா உனக்கு? எப்படி தெரியும்? எழுதிக்கிட்டா தெரியும். அது எழுதி கொடுக்குமா? மங்கம்மா. என் பேரு மங்கம்மா. மங்கம்மா எவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிற பாரு, மங்கம்மான்னு. என் தம்பி பேரா? உன் பேரு? என் பேரா? உன் பேர் தெரிஞ்சாதான் பலான தம்பிக்கு. பலான தம்பி. சரி என்னன்னு சொல்லுவ? என்னன்னு கேப்ப? என்ன போன் பண்ற, நான் ஆள் இல்ல, இவர் எடுக்கிறாரு இல்லையா, பொண்டாட்டி எடுக்கிறா, இந்த மகாராணி சொன்ன மைசூர் மகாராணி அவ எடுக்கிறா, என்னன்னு கேப்ப? என்னன்னு கேப்ப? என்ன பேரு? சரி என்ன பேருன்னு சொல்லி கேப்ப, என்ன ஆளுன்னு சொல்லி கேப்ப? என்ன எப்படி அடையாளம் சொல்லுவ? நாங்க சாவே இல்லப்பா. இல்ல பாட்டி, எப்படி அடையாளம் சொல்லுவ? அடையாளம் வண்டிக்காரு. வண்டிக்காரு டெய்லி அந்த தம்பி நான் பார்க்கணும். மூச்சு போன பிறகு சொல்லிட்டு கடைசியா சொல்லிட்டு மூச்சு விட்டுருவேன். பாட்டி கரெக்டா இத பாரு, இந்த பாரு பாட்டிக்கு எதுனா ஆச்சு போன் பண்ணாம எதுவுமே ஆக கூடாது அங்க. இன்னும் நீ 15 வருஷத்துக்கு இருப்ப, 15 வருஷத்துக்கு இருப்ப, இன்னும் கவலைப்படாத. போ 15 வருஷத்துக்கு இருப்ப. என்ன போட சாமியா? அவருக்கு இது எனக்கு நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். அண்ணாமலையார் அருளால அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால உங்க குடும்பத்தினர் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு வாழணும். ஓம் நம சிவாய. அன்னதானம் கொடுத்திருக்காங்க. பல்லாண்டு 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 வாழணும், நோய் நொடி இல்லாம வாழணும், செல்வ செழிப்போட வாழணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போலகமும் நீயுற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போதென்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவாயும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணா
என்னை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியில் செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கோபமில் குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜலஜ மலர்த்தியருணாச்சலா சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய்